ஒன்றிய அரசில் இணையமைச்சராக இருக்கிற திரு எல் முருகன் அவர்கள் வந்து அதிமுக வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பின்பற்றினா அதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறோன்னா கொளுத்தி போட்டார். இது இவர் வந்து உடனடியாக வந்து திருமாவளவன் ஒரு கேள்வி எழுப்பினார். அவர் சொல்லும்பொழுது கேள்வி எழுப்பும்போது என்ன சொன்னார்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டில் வளர விட்டதில்லை என்ற கருத்து நிலவுகிறது. ரொம்ப சரியாக சொன்னார், கருத்து நிலவுகிறது. ஆனால் இப்போது திரு இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் வந்து அது மாறிக்கிட்டு இருக்குன்னா அது வருத்தத்திற்குரியது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். உடனடியாக செல்லூர் ராஜு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து சொன்னார், அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை, நாங்கள் யாரையும் கேட்டு நடக்க வேண்டியதில்லைங்கிற மாதிரி. அதாவது முருகன் சொன்ன கருத்துக்கு கொஞ்சம் மாற்றாக சொல்கிற மாதிரி. ஆனால் திருமாவளவனுக்கு பதில் சொன்னார். அதான் திருமாவளவன் அதுக்கு வந்து சொன்னார், நீங்கள் வந்து அதிமுக வந்து திராவிட கட்சி இல்லைன்னு சொல்லிடுங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுருக்கீங்க, திராவிட கட்சி இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து அந்த திராவிட சித்தாந்தத்தில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, பெரியார் வந்து நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் திராவிட சித்தாந்தத்தில் எங்கள் நம்பி. திராவிட சித்தாந்தங்கிறது என்ன? ஒருங்கிணைந்த வளர்ச்சி. கம்யூனிஸ்டுகள் வந்து அதை கம்யூனிசம்னு சொல்கிறாங்க, இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதை வந்து திராவிட சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. தே மீன் த சேம் திங். அதாவது ஒருங்கிணைந்த வளர்ச்சி, சமுதாயத்தில் எல்லோருக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு கிளாஸில் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்காக வர முடியாது, ஒருத்தர் தான் அதாவது 2 பேர் தான் ஃபஸ்ட் ரேங்காக வர்றாங்க. ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வரக்கூடிய திறமை உள்ள ஒரு மாணவனுக்கு வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் அந்த ஃபஸ்ட் ரேங்க்கு வர முடியாமல் போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த ஏழை பிள்ளைகளுக்கு வந்து மதிய உணவு கொடுக்கறது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி அளிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்கள பூஸ்ட் பண்ணுறது. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, இலவச பாட புத்தகங்கள் கொடுக்கறது, மடிக்கணினி கொடுக்கறது, இது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசில் வந்து. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, படிப்பதற்கு தகுதி உள்ள ஒருவன் அதற்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் அவன் படிக்காமல் போயிடக்கூடாது. ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு தகுதியுள்ள ஒருவன் சரியான வாய்ப்பு இல்லாத காரணத்தால், வசதிகள் இல்லாத காரணத்தினால் அந்த வாய்ப்பை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறது. இதுக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கும் வேறுபாடு உண்டு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து வர்ணாசிர தர்மத்தை ஆதரிப்பவர்கள். இல்லைன்னா திரு எல் முருகன் பதில் சொல்லட்டும், வர்ணாசிர தர்மத்தை ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறதா இல்லையா? ஏன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திலேயே வந்து இந்த நாட்டை ஒரு குழுமம் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொன்னதா சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லலாம்.